ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மில் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதோட நன்மைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட பேர் மில் மேக்கர் கிடையாது. இதோட பேர் சோயா சங்க்ஸு. சோயான்ற ஒரு பட்டாணி மாதிரி இருக்கும். அதை பிழிஞ்சு எண்ணெயாக எடுத்துட்டு அந்த சக்கையை தான் நமக்கு உருட்டி மில் மேக்கர் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. இது நிறைய சத்து இருக்குது. இதை ஒரு அமெரிக்காக்காரர் தான் இந்தியாவில் மில் மேக்கர் அப்படின்ற கம்பெனியில் இதை விற்றுருக்காரு. அதனாலே இதுக்கு மில் மேக்கர் அப்படின்னு பேரே வந்துடுச்சு. இதில் ஒரு 100 கிராம், சிக்கனில் ஒரு 100 கிராம், இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதிகமாக இந்த மில் மேக்கர் அப்படின்றதுல தான் சத்து ஜாஸ்தியாக இருக்குது. கொழுப்பு சிக்கனில் 14 கிராம் இருக்குது. இதில் எண்ணெயெல்லாம் அவங்க பிழிஞ்சு எடுத்துடுறதுனால அதெல்லாம் எதுவுமே கொழுப்பே கிடையாது. டூரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 340 இருக்குது. சிக்கனில் 240 தான் இருக்குது. நார்ச்சத்துன்னு பார்த்தீங்கன்னா மில் மேக்கரில் 13 இருக்குது. இந்த சிக்கனில் அது கூட கிடையாது. அதே மாதிரி கால்சியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில் மேக்கரில் 340 இருக்குது. இதில் 15 தான் இருக்குது சிக்கனில் புரதம் 27 கிராம் தான் இருக்குது. அதே இந்த மில் மேக்கரில் 52 கிராம் இருக்குது. சிக்கன் 100 கிராம் சாப்பிட்டோன்னா அதில் கிடைக்கிற சத்தை விட இந்த மில் மேக்கர் 100 கிராம் சாப்பிட்டோன்னா அதில் அதிகமாகவே நமக்கு கிடைக்கிது. அதுக்குன்ட்டு நம்ம அடிக்கடிலாம் ரொம்பலாம் சாப்பிட தேவையில்லை. வாரத்தில் ஒரு 2 நாள் ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாகலாம் எதையுமே நம்ம அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்க்கலாம்.